புதுசாக ஒரு கருத்தியலை எடுத்து வைக்கிறார். வர்ற தேர்தலில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இந்த மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு கேட்குறாரு. கமிஷனை வந்து இவங்களை விட அவங்க அதிகமாக வாங்குவாங்க, அவங்கள விட இவங்க அதிகமாக வாங்குவாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே கொள்கை தான். விஜய் விட நான் வந்து இளைஞர், நானும் ஹீரோவை நடிச்சிருக்கேன், அவரு ஹீரோவை நடிச்சிருக்காரு, நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணினது தான் வந்து திருவண்ணாமலையில் நடத்தப்பட்ட இளைஞரணி மகாநாடு. கடந்த 20 ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் இந்த தேர்தல் வந்து வருங்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்குமா உருவாக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஆர்ஆர் ரிவ்யூஸ் ராஜேந்திர ராஜாவின் அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு தடவும் புதுசாக வணக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து கிரைம் மற்றும் தமிழ் பற்றி மட்டும் பேசிட்டு இருந்த ஆர்ஆர் ரிவ்யூ இப்போ அரசியல் பக்கமும் திரும்பி அரசியலில் வந்து புதிய கருத்துக்கள்லாம் வந்து பதிவாகுதா இல்லையா, புதிய கொள்கைகளும் புதிய கோட்பாடுகளும் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறதா இல்லையா. நீண்ட நெடுங்காலமாக வந்து அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாடி, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படின்னு பாடின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 14 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்ச போதிலுமே வந்து இந்த அரும்பாடுபட்டு இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தன்னுடைய இன்னுயிரை நீர்த்து வெள்ளைக்காரர்களுடைய ஏகாதிபத்தியத்தில் வந்து போராடி பெற்ற சுதந்திரத்தை, அதே சமயத்தில் நமக்கான ஒரு சட்டத்தை வகுக்க வேண்டும் அப்படின்னு வந்து இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்கி, ஒரு சட்டசபையை உருவாக்கி, இவ்வளோ பெரிய செட்டப்பில் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளே இந்த நாடு நடக்கணும் அப்படின்னு நினச்ச சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கனவு சரியாக எடுத்து செல்லப்படுகிறதா, தற்போதுள்ள ஆட்சியாளர்களால் சரியாக எடுத்து செல்லப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அந்த சமயத்தில் உருவானவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் தான் சொல்கிறாரு, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அருகில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால் அந்த பூமி சிரிக்கும், அந்த நாடு சிரிக்கும். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள கூட்டுவதில் சுயநலம் உண்டுங்கிறாரு. ஏன்னா மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. இப்படி ஒரு கருத்தியலை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா, ஒரு புயலா, ஒரு அணுகுண்டு வேகத்தில், ஒரு துப்பாக்கி விசையின் வேகத்தில், விஜய் பாணியில் சொல்ல போனால் ஒரு புயலின் வேகத்தோடும் துப்பாக்கி குண்டுகளுடைய விசையின் வேகத்தோடும் வந்து வந்த ஒரு புரட்சியாளர் தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஆனால் அவர் எடுத்து வந்த கொள்கை வந்து முழுமையாக வந்து சென்றடைந்ததா என்று சொன்னால் அந்த கொள்கை வந்து முழுமையாக சென்றடைய விடாமல் சிதறடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆக இந்த கொள்கை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன புரட்சி தலைவி அம்மா, முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் கலைஞர், மக்களை நேசித்த, மக்களுக்கு கல்வி கொடுப்பதே தன் வாழ்நாள் முழுவதுமே மானமுள்ள தமிழனை உருவாக்கி விட்டால் அவன் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ கற்றுக்கொண்டாவே அவனுக்கான உரிமையை அவன் கண்டிப்பாக அவனே பெற்றுக்கொள்வான் என்று கனவு கண்ட காமராஜர் அவர்கள், அஞ்சலை அம்மாள் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், இவங்கெல்லாம் ஏன் வந்து கல்வி கொடு கல்வி கொடு கல்வி கொடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, பகுத்தறிவும் தன்மானத்தோடு வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கிட்டா அவனுக்கு தானாகவே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். வயிறார சாப்பிட்டு மனதார சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா சுயமரியாதை தானே தேடிக்கொள்வான் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வந்து நல்லபடியாக விதைச்சு பரப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அத்தனையுமே வந்து
கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் என்ன செஞ்சாங்க, ஏன் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் டாக்டர் கலைஞர் அவர்களும் காமராஜர் அவர்களும் வந்து இந்த அவருடைய கருத்தியலும் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து சற்று வந்து சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய இடத்துல வந்து இன்றைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அது 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 இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்குது. அதனால வந்து மன்னராட்சி போன்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது, வாரிசு அரசியல்கள் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்களுக்கு மட்டுமே பதவி போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த திருச்சி கல்லணையில் பார்த்தீங்கன்னா அந்த 5 அருவிகளும் வந்து அதாவது ஒரு ஆறாக வந்துட்டு இருக்கிற காவேரி ஆறு 5ஆக பிரிகிற இடத்துல அந்த நான் விட்ட இடத்த பிடிக்காம விட மாட்டேன்னு எதிர்நீச்சல் போடுற மீன்கள் வந்து அந்த வலையில் விழுந்து மீனவர்கிட்ட மாட்டிக்கும். அது மாதிரி எதிர்நீச்சல் போட்டு அந்த வழியிலே மாட்டிக்கிட்டவங்க வரிசையில் பார்த்தீங்கன்னா நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள், வை கோபால்சாமி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இத்தனை பேருமே வந்து எதிர்நீச்சல் போடுவோம், தனக்கு எங்களுக்கான உரிமையை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் போட்டு பார்த்துட்டு அந்த டேம் போகிற வேகத்திலே, அந்த நீர் போகிற வேகத்திலேயே வந்து சேர்ந்து கரை சேராமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் கரை சேர்க்கறதுக்கு இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு புதிய ஒரு அரசியல் வருமா வராதா அப்படின்னு மக்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் தான் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு தமிழக வெற்றி கழகம், தமிழகம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற பேரை தாங்கிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வராரு. அவர் வந்து இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத புதுசாக ஒரு கருத்தியலை எடுத்து வைக்கிறார். வர்ற தேர்தலில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் வந்து இப்போ என்ன செய்கிறாரு, ஆர்பி உதயகுமார்னு ஏடிஎம் கேளுக்கிறார். அவர் சொல்கிறாரு வர்ற இருக்கிற தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக அப்படிங்கிறாரு. சரி, ஆர்பி உதயகுமார் வந்து 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிற விஜயோடைய வசனத்தை திரும்பி பேசுகிறாரு, திருப்பி போடுறாரு தோசையை. என்னடா இது 2 பேருக்கு போட்டினா, இவ்வளோ நாள் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் கரூர் கூட்டத்துக்கு பிறகு, மகாலிபுரம் கூட்டத்துக்கு பிறகு வெளியில் வந்த விஜய், என்னுடைய தலைமையில் நான் தான் வந்து முதல்வர் கேண்டிடேட்டு, என்னோட தலையில் தான் கூட்டணி அமையும், எனவே வந்து கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என் கொள்கை அதே தான், 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டார். ஆக உறுதியாக அப்படின்னு சொல்ல போனால் கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில், தேர்தல் பரப்புரையில் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் அடிப்படையில் இப்போ வந்து அணி சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழக அரசியல் போயிட்டுருக்கு. அப்போ எத்தனை பேர் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, திமுகவும் அதிமுகவும் வந்து நீண்ட நெடுங்காலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவர்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது தான் பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையன், மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக அணியில் வந்து ஒன்று சேர் என்று சொல்லி பார்த்துவிட்டு ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையே வரப்போவதில்லை, இங்கெல்லாம் வந்து சுயநலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஒன்று சேரவில்லை அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு அவர் வந்து தாவேகாவில் வந்து இணைகிறார். தாவேகாவில் வந்து செங்கோட்டையன் வந்து இணைந்தது ஒரு சாதாரண நிகழ்வா பெரிய நிகழ்வா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் வேறு அல்ல, 2 ஒன்று தான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து உள்வாங்க போதா அங்கே வந்து 2 கட்சியுமே படிக்காதவங்க வந்து மந்திரியாக வந்துடுவாங்க, படித்த டிஆர்ஓ, கலெக்டரு, வாத்தியார், ஹெட்மாஸ்டரு அத்தனை பேருக்கும் டிரான்ஸ்ஃபர் போடுறதுன்னு பணம் வசூல் பண்ணுவாங்க, கான்ட்ராக்டரு சொந்தக்காரங்களுக்கே கொடுப்பாங்க, இல்லை ஆந்திராக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, கமிஷனை வந்து இவங்களை விட அவங்க அதிகமாக வாங்குவாங்க, அவங்கள விட இவங்க அதிகமாக வாங்குவாங்க, லஞ்சம், கொலை, ஆணவ கொலை, போதைப் பொருள் விற்பனை, டாஸ்மாக்கு, இது அத்தனையிலுமே வந்து 2 பேருக்குமே ஒரே கொள்கை தான். அதனால திமுகவும் அதிமுகவும் வேறு அல்ல. எனவே வந்து ஒரு 15 புதிய அரசியல்வாதிகளை நான் வந்து பார்த்தேன். யார் அந்த 15 அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தா, தாவேகா தலைவர் திரு விஜய், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த், பிரச்சார பிரிவு மேலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு செயலாளர் திரு அருண்ராஜ், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், துணை பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, தலைமை செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட 28 அரசியல் தலைவர்களை நான் பார்த்தேன். இவங்க வந்து ஏற்கனவே வந்து
அரசியலில் இல்லாமல் இந்த அரசியலில் புதுமை படைக்க வேண்டும் என்று புதுசாக வந்து ஒரு 28 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டத்தை வந்து நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இவங்க நியாயமான கூட்டம், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற கூட்டம். எனவே வந்து நான் இந்த கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்னு வந்து செங்கோட்டையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் அதற்கு ஆலோசனை குழுவுக்காக ஐஜி ரவிக்குமார், டிஎஸ்பி சபியுல்லா, டிஎஸ்பி சிவலிங்கம், ஏடிஎஸ்பி அசோகன் போன்றவர்கள்லாம் வந்து தன்னுடைய வந்து பணிக்காலத்தில் வந்து நேர்மையாக வேலை பார்த்த அதிகாரிகள், அவர்கள் வந்து ஆலோசனை குழுவாக வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அத்தனை ஊடகங்களுமே உள்வாங்கி யார் இந்த 28 + 5 அப்படின்னு பார்த்து 28 ஒரு 5 ஒரு 32 அப்படின் போது 33வது ஆளுமையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த ஓரிரு நாட்களிலே வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு இலக்கிய பேச்சாளராக எந்த கட்சிக்கு போனாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல், கொள்கை பாகுபாடுகளோடு பெரிதாக வந்து எடுத்துக்கொள்ளாமல், இவர் பேசினாவே நல்லா இருக்கும், கிட்டத்தட்ட உண்மையும் தமிழும் வந்து இவருடைய நாவல் விளையாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் வந்து இதே கருத்தை தான் உள்வாங்கிறார். இவங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள், ஒரே மாதிரியான கட்டமைப்பு கொண்டவர்கள். எனவே இந்த நாட்டுக்கு வந்து புதுசாக ஒரு கருத்தியல் வரணும் அப்படின்னா இந்த 28 பேரையும் இந்த 5 பேரையும் நம்பி செங்கோட்டையன் அண்ணனும் முன்னாடி வந்தார், அவரை நம்பி 36வது ஆளாக நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக ஒரு 36 பேரை வந்து ஒன்றொன்னா வந்து சேர்த்து 36லேருந்து 50 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் குழுவை வந்து விஜய் வந்து கட்டமைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 72 நாட்களுக்கு பிறகு மனச்சோர்வில் இருந்த விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் வந்து பெருசாக என்ன பேசிட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தபோது அவர் மேடையில் வந்து முழங்கினது என்ன அப்படின்னா, இந்த ஆர்வத்தோடும் புதுமையை படைக்க வேண்டும், மக்கள் எல்லோருக்குமான அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற இந்த அளப்பரிய கூட்டத்தை பார்க்கிற பொழுது, இந்த அரசியல் ஆர்வத்தை பார்க்குற பொழுது உங்கள் அத்தனை பேரையுமே வந்து நியாயமான அரசியல் என்கின்ற சமவெளிக்கு கொண்டு வருவதற்காக புயலின் வேகத்தோடும் வந்து துப்பாக்கி குண்டு விசைகளின் வேகத்தோடும் வந்து உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு வந்து அடித்து பேசுகிறத பார்த்தா விஜய் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட பின்வாங்கலை அப்படிங்கிறத வந்து பாண்டிச்சேரி கூட்டத்தில் அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். ஆக விஜயுடைய பாண்டிச்சேரி கூட்டத்துடைய இம்பேக்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் வந்து சேர்ந்துருக்கு. சபாஸ், சரியான போட்டி. ஆர்வி உதயகுமார் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து போட்டியா, இல்லை விஜய் சொல்கிற மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கிற பொழுது, திமுக வந்து விஜய்க்கு வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் வெள்ளம் வந்த போதிலும் அந்த கூட்டத்தை சரியாக முறைப்படுத்தி அவர்கள் வந்து கூட்டம் நடத்த முடியவில்லை. அங்கே ஏறி குதிக்கிறாங்க, அளவுக்கு மீறி கட்டமைப்பு மீறி வர்றாங்க. நான் நடத்துகிறேன் பாரு ஒரு கூட்டம், எப்படி நடத்துகிறேன் பாரு, என்னங்க இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா அப்படின்னு விஜய் விட நான் வந்து இளைஞர், நானும் ஹீரோவை நடிச்சிருக்கேன், அவரு ஹீரோவை நடிச்சிருக்காரு, எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறத வந்து செயலின் மூலமாக வந்து என்ன ஊர் மக்களுக்கு உடல் மொழியின் மூலமாக செயல் மொழி மூலமாக உதயநிதி அவர்கள் நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணினது தான் வந்து திருவண்ணாமலையில் நடத்தப்பட்ட இளைஞரணி மகாநாடு. இளைஞரணி மகாநாடு எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 900 கிலோ மட்டன், 1000 கிலோ சிக்கன், 6000 கிலோ சீரக சம்பா அரிசி, 40,000 பேருக்கு பிரியாணி. என்னங்க 40,000லேருந்து 50,000 பேருக்கும் அங்கே சேரு, அந்த சேருக்கு வர்ற சாறு அத்தனை பேருக்குமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட்டு, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட்டுக்கு மேலே ஒயிட்டில் ஒரு தொப்பி, அந்த தொப்பிக்கு மட்டும் இல்லாமல் தொப்பியில் வந்து ஸ்டாலின் இருந்தால் நெஞ்சில் வந்து உதயநிதி ஸ்டாலின், பின்னாடி கலைஞர் இருந்தால் முன்னாடி வந்து ஸ்டாலின். இல்லைங்க இப்படி வந்து ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் கலைஞர் படத்தையும் பெரியார் படத்தையும் மாற்றி மாற்றி போட்டு ஒரு அத்தனை இளைஞருடைய உடம்புல வந்து பச்சை குத்திக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ் போட வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து திரு ஏபாவேலு என்கின்ற அரசியல் ஆளுமையோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து நடத்தி முடித்திருக்கிறார். அந்த கூட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 60 அடி ரோடு அகலம் போட்டு அதில் வந்து ரோடு ஷோ தானே கிடையாது, எங்கள் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் ஒரு
எங்கள் அப்பாவை வர வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஓப்பன் ஜீப்பில் அவங்க அப்பாவை மேடையினுடைய துவக்கத்துலேருந்து மேடைக்கு வர்ற வரைக்கும் வந்து ரோட்டில் யாருமே ஏறி குதிக்காமல் இருந்து கையசைக்கிற மாதிரி ரெகுலேட்டர் கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. எங்களால் வந்து உங்களை விட அதிகமான கூட்டத்தை கூட்ட முடியும், எங்கள் கூட்டம் பெருசா உங்கள் கூட்டம் பெருசா அப்படின்னு ஒரு போட்டியை வந்து உருவாக்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு. இப்போ அதிமுக ஆர்வி உதயகுமார் அவர்கள் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி காட்டணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டு. எனவே இப்போ அரசியல் வந்து 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு இருந்த போதிலும் இந்த அரசியல் களம் வந்து மும்முனை போட்டியாக வந்து இப்போ வடிவம் பெற்றிருக்கிறது. மும்முனை போட்டியில் வந்து மக்கள் விரும்புகிற தலைவர் எதிர்காலத்தில் வர இருக்கிற 2026 மக்கள் யாரை வந்து முதல்வராய் வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்ப இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கூட்டங்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாதி ரிசல்ட்டை கொடுக்கும். அரசியல் நிலவரங்கள் குறித்து புள்ளி விவரங்களை சேமிக்கின்ற அமைப்புகள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு 20லிருந்து 22% ஓட்டு இருப்பதாகவும், கூட்டணியை வந்து பலப்படுத்தினா 46 அவர் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து செய்திகளாக வந்து அவருடைய காதுகளையும் நம்ம காதுகளையும் மக்கள் காதுகளையும் வந்து இந்த புள்ளி ஒரு ஆய்வாளர்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ 22லிருந்து 44 வர்றதுக்கு எத்தனை பேர் வரணும் அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, திருமாவளவன் அவர்கிட்ட எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, கம்யூனிஸ்ட் கிட்ட எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, மற்றும் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இதையெல்லாம் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அனலைஸ் பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்றாங்களோ அதுதான் வர இருக்கிற தேர்தலுடைய ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மக்கள் யூகத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கடந்த 20 ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் இந்த தேர்தல் வந்து வருங்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்குமா உருவாக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்ஆர் ரிவ்யூ தான் வந்து இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனில் தமிழக அரசியல் களத்தில் மும்முனை போட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறதே ஆர்ஆர் ரிவ்யூ தான் கொடுக்குது. விஜய் வந்து 2 முனை போட்டி அப்படின்னு சொல்லும்போது இது மும்முனை போட்டி அப்படிங்கிறத வந்து ஆர்வி உதயகுமார் நமக்கு சொன்னபோது அரசியல் கருத்துரையாளர்கள் நிறைய பேர், புள்ளி விவரங்கள் ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் வர்றாங்க. சவுக்கு சங்கர் போன்றவர்களும் மற்றும் வந்து முன்னாள் எஸ்பி அவர்கள்லாம் வந்து அரசியல் கருத்துரை பேசுகிற பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஊடகவியலாளர்கள் வந்து அரசியல் பேசுகின்ற பொழுது தனிநபர் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை வந்து பாதிக்கின்ற அளவிற்கு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து குறை கூறும் அளவிற்கு, கேவலப்படுத்துகின்ற அளவிற்கு அல்லது குறைத்து பேசுகின்ற அளவிற்கு பேச வேண்டாம். ஊடகவியலுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஊடகவியல் வந்து ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ஊடகவியல். இந்த ஊடகவியல் வந்து அதுக்குன்னு கூட ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை எது என்று தெரிந்து நாமும் பேச வேண்டும். அரசும் வந்து தேர்தல் களத்தில் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் வந்து எல்லோரையுமே வந்து அனுசரித்து எல்லாருடைய கருத்துமே வந்து பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த அரசியல் களத்தில் வந்து நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ண வந்துட்டாங்களே, அரசியலுக்கு வர்றாங்களே, அரசியலில் இருக்கிறாங்களே, அவங்கள வந்து அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறத விட அவர்கள் முன்னெடுக்கின்ற கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, கருத்தியல்கள் என்னென்ன என்கின்ற அடிப்படையில் வந்து சிந்தித்து பார்த்து கருத்து மோதல்கள் கொள்கை மோதல்களின் அடிப்படையில் வந்து அரசியல் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது தான் நாகரிகமான அரசியல் எதிர்காலத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் இப்போ வந்து பொது வழியில் ஆர்ஆர் ரிவ்யூஸ் சார்பாக வந்து இதை பதிவு செஞ்சுட்டு அத்தனை நண்பர்களையும் வாழ்த்து சொல்லி வர இருக்கிற தேர்தல் அமைதியாகவும் நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அரசியல் முடிவுகளாக அமையட்டும். அப்படி இது எதிர்காலத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்குற அரசு, என்ன சாராயம் இல்லாத அரசு, கொலை நடக்காத அரசு, போதைப் பொருள் இல்லாத அரசு, அனைத்து மக்களையும் வந்து மனிதர்களாய் மதிக்கிற அரசு, அனைத்து மக்களுக்கும் அதிகாரம் கொடுக்கிற அரசு, இவை எதுவோ அதுவே வந்து எதிர்காலத்தை அரசியல் சக்தியாய் உருவெடுக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.